அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு கிருத்திகை நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வரிசையில கிருத்திகை நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. சென்ற வாரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோங்க. அஸ்வினி, அதுக்கப்புறம் பரணி, 2 நட்சத்திரம் 2 வாரமா பார்த்தோங்க. இந்த வாரம் கிருத்திகை பத்தி பாக்குறேங்க. அஸ்வினி பரணி நட்சத்திரத்தை பத்தி நம்மளுடைய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் 2 வாரமா நல்லா தெளிவா சொல்லிக்கிறாங்க. யாராவது அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தீங்க, பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோவெல்லாம் கம்பல்சரி பாருங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன தெய்வத்தை வழிபாடுலாம், என்ன மரம் வீட்டுல வளர்த்தலாம், என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய ஜாம்பவான்கள் எல்லாம், ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதுல பேசுற ஜோதிடர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் பழமை வாய்ந்த இந்த ஜோதிடர்கள்லாம் இந்த மீட்டிங்ல பேசுறாங்க. அதனால எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கோணுங்க. இன்னைக்கு நம்ம தலைப்புல பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி இந்த வாரம் பேச போறோங்க. முதலாவதா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப்ல 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அடுத்ததா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. ஸ்ரீ ரங்கா அண்ட் MS அஸ்ட்ரோ, இந்த 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. இதுல போடுற வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா இது வாரம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். யாரும் ஒருத்தர் பண்ற மாதிரி ஒண்ணுமே தெரியலைங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே பண்ணினீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இதுல போடுற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு திரு அனுஷம் நாகராஜன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம். ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, புவி அடங்க காத்தாலை, அங்குசபா சாக்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கிலேயே. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல வாரம் ஒரு தலைப்புல பேசிட்டு வர்றோம். இந்த வார தலைப்பு பார்த்தோம்னாக்கா 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி தான் பேசுறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதத்துல முதலாவது பாதம் மட்டும் மேசத்திலும் 2, 3, 4 பாதம் ரிஷபத்திலும் வருது. இது தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். முதலாவது நட்சத்திரத்தை நம்ம தலைன்னு சொல்றோம், அதனால தலையற்ற நட்சத்திரம் சொல்றோம். இது முதலாவது பாதம் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மேசத்துல வர்றதுனால சந்திரன் எப்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தை 1ஆம் பாதத்து மேல போகுதோ சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ